மாமா இங்க வாங்கல. டாக்குமெண்ட்ல எது இருக்கு? அந்த டாக்குமெண்ட் டிரைவ்ல. எந்த டிரைவ்ல? அந்த பென்னு. பென் டிரைவ் தான் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. ஆமா, பென் டிரைவ் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. நான் கூகுள் டிரைவ்ல பத்திரமா வச்சிருக்கேன். இத நான் நம்பணுமா? 500 டாக்குமெண்ட் பத்திரமா இருக்குமா? எப்படி நம்புறது நான்? 500 டாக்குமெண்ட் திகழ் கூட கேட்டு பாருமா, சொல்லுவாமா? திகழோட டாக்குமெண்ட்லாம் சரி பர்த் சர்டிஃபிகேட்லாம் இருக்கே. ஆமாமா, அதெல்லாம் பத்திரமா இருக்குமா, எடுத்து கொடுத்துருவோமா? இப்போ எனக்கு வேணுமே அதெல்லாம். தேடணும். சரி, ஒரு வழி பண்ணிட்டா. என்கிட்ட ஏஐ அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தேடி எடுத்து சொல்லிட்டா. சரி பண்ணுங்க. ஆமாமா, ட்ராக்ன்ற ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணி நீ டாக்குமெண்ட் சர்ச் பண்ணணும்னு வச்சுக்க, 500 இல்ல 1000 இல்ல எல்லா டாக்குமெண்ட்டுமே நீ அப்படின்றதுக்கு எடுத்துடலாம். சரி நம்புறேன். எப்படி சொல்லிட்டா? வா வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்க. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரேக் சாட்பாட்டோட பார்ட் 2 வேர்ஷன் தான் கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்பெஷலாக 11 லேப்ஸோட வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோங்க. இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணுற மூலியமா உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக், அதாவது இன்ட்ராக்டிவ் வே ஆஃப் சாட்பாட் கிடைக்கும். அதுவும் ரேக் இம்ப்ளிமெண்டேஷனோட. ஸோ அஃப்கோர்ஸ் நான் வீடியோவில் முன்னாடி என் ஒய்ஃப் கிட்ட சொன்ன மாதிரி என்னோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கூகுள் டிரைவில் தான் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஒரு ரீகேப் மாதிரி போயிடுறேன், ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு ஒரு ரீகேப் தான் பார்க்க போகிறோம். கூகுள் டிரைவ் ஃபைல் கிரியேட்டட்ன்ற ஒரு ட்ரிகர் வச்சுக்கணும், கூகுள் டிரைவ் ஃபைல் அப்டேட்டட்னு ஒரு ட்ரிகர் வச்சிருக்கணும், அண்ட் டவுன்லோட் ஃபைல் ஃப்ரம் கூகுள் டிரைவும் நீங்கள் ஒரு ட்ரிகர் வச்சிருக்கணும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு கூகுள் டிரைவ் அக்கௌண்ட் தேவைப்படுது. அந்த கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டோட கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட்டை நீங்கள் இங்கே சிங்க் பண்ணால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஒர்க் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் பைன்கான் வெக்டார் ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு ஏபிஐ கீ உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வேணும். இந்த அக்கௌண்ட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஏபிஐ கீ போட்டுட்டு கான்ஃபிகர் பண்ணிவிடுங்க. எம்பெடட் ஆஃப் அஜூர் ஓப்பன் ஏஐ வந்து மாடல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மாடலையும் சூஸ் பண்ணி போட்டுருங்க. அஃப்கோர்ஸ் அஜூர் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் டெக்ஸ்ட் எம்பெடிங் அடா 002ன்னு நான் வச்சுருப்பேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓப்பன் ஏஐ சர்வீஸ் அக்கௌண்ட், அதாவது GPT 5.5 மினியும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து வேறு அக்கௌண்ட், இது வேறு அக்கௌண்ட்டுங்க. அதாவது அது வேறு மாடல், இது வேறு மாடல், வித் த சேம் அக்கௌண்ட்டு தான். சரிங்களா? ஸோ அது மறக்காமல் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். ஸோ பைன்கான் வெக்டார் ஸ்டோரும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும், எம்பெடிங் அஜூர் ஓப்பனையும் நீங்கள் இதில் போட்டிருக்கணும், அண்ட் டிஃபால்ட் டேட்டா லோடர் இருக்கணும். ஸோ இது எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன், எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கணுன்றத. ஸோ மறக்காமல் அதோட லிங்க்கையும் நான் இங்கே கீழே கொடுத்துட்றேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ நம்ம கீழே வரலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம டாக்குமெண்ட் ட்ரெயின் முடிச்சாச்சு. டாக்குமெண்ட் ட்ரெயின் முடிச்சதுக்கப்புறம் இந்த பைன்கான் வெக்டாரில் இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெப்ளாய்மெண்ட்டில் இருக்கும், AWSல இருக்கலாம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் எம்பெடிங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இதில் இருந்தால் டாக்குமெண்ட் ரிட்ரைவ் ஆக போகுது. இந்த டாக்குமெண்ட் ரிட்ரைவ் ஆகிறது தான் எம்பெடிங்ஸ் வந்து ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு ரேக் மெக்கானிசம்ஸில் ப்ரிடிக்ஷன்ஸ் வேல்யூஸ் கொடுத்து ப்ரிடிக்ஷன் வெக்டார் ஸ்டோர் மாடலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி அந்த அவுட்புட் வந்து ஏஐ ஏஜென்ட் மூலிமா ரெஸ்பான்ஸ் டு வெப் புக் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது எல்லாமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ண கான்ஃபிகரேஷன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா வெப் புக், 2 வெப் புக் போட்டிருக்கோம். வெப் புக் பார்த்தீங்கன்னா 11 லேபோட சிங்க் ஆகிருக்கும். இந்த வெப் புக் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தடில் இருக்கும். பார்த்து வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஜென்ரேட்டில் உங்களுக்கு இந்த கீ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த போஸ்ட் யூஆர்எல் நீங்கள் எங்கே கான்ஃபிகர் பண்ணணும் 11 லேப்ஸில் அப்படின்றது தாங்க முக்கியமான விஷயம். ஸோ இதை காப்பி பண்ணி டேரெக்டாக 11 லேப்ஸோட வெப்சைட்க்கு போயிடுங்க. 11 லேப்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஏஜென்ட் பிளாட்ஃபார்மில் டெஸ்ட் ஏஜென்ட்டில் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நான் ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறேன். ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம்குள்ளே போனீங்கன்னா ஏஜென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணிவிடுங்க. இதுக்கான ஏபிஐ கீயும் கிடைக்கும், அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, பத்திரமா சேவ் பண்ணிவிடுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திகழ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த திகழ் ஏஜென்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை வந்து ஒரு ஏஎஸ்என் டிசைன்டு டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் ஃபார் ரேக் மெக்கானிசம்ஸ்க்கு. ஸோ இது நீங்கள் நார்மலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்னாலும் இட் வில் ஒர்க். ஓகேங்களா? டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா LLM வந்து Gemini 2.0 ஃப்ளாஷ்னு வச்சிருக்கு. இது இல்லாமல் நீங்கள் வேறு சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். டெம்பரேச்சர் வந்து ஹையாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரெடிக்டிவ் வேல்யூ ஹையாகவும் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டூல்ஸில் 3 ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். டிடெக்ட் லாங்குவேஜ், அண்ட் தென் ஸ்கிப் டர்ன், அண்ட் தென் என் கால். இது 3த்தையுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இதுதான் முக்கியமான பார்ட்டு. கஸ்டம் டூலில் ஆட் டூல்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வெப் ஹுக் டூல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் போஸ்ட், இந்த மெத்தட் வந்து போஸ்ட்டுன்னு மாற்றிக்கோங்க. அண்ட் தென் யூஆர்எல், இந்த யூஆர்எல் என்ன இருக்கணும்னா நீங்கள் N8N இருந்து காப்பி பண்ணுற யூஆர்எலாக இருக்கணும். N8Nலேருந்து இந்த போஸ்ட் யூஆர்எல் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த யூஆர்எலை தான் நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணி ஆகணுங்க. இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் டைம் அவுட்டு
ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் எத்தனை டைம் உங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் இட் லைக் டிடெக்ட் இன் 20 செகண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. பட் இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால என்ன ரெஸ்பான்ஸ் டைமை மேக்ஸிமைஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா query பேராமீட்டர்ஸில் நம்ம எதுவும் ஆட் பண்ண வேணாம், பாத் பேராமீட்டர்ஸும் ஆட் பண்ண வேணாம். பாடி பேராமீட்டர்ஸில் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆன் சர்ச் queryன்னு ஆட் பண்ணணும். அதை என்னோட எடிட்டில் போய் காட்டுறேன். இதை நீங்கள் இந்த ஹூக்கை நான் கிளிக் பண்ணி எடிட்டில் காட்டுறேன். இதுதான் யூஆர்எல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் queryன்னு வச்சிருக்கேன். ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் queryன்னு வச்சிருக்கேன். அண்ட் தென் வேல்யூ டைப் வந்து எல்எம் ப்ராம்ப்ட்னு நான் செட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஆர் ரேக் ஏஐ சாட்பாட்ன்ற மாதிரி சும்மா சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன சென்டென்ஸ்னாலும் கொடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம், இங்கே ரெஸ்பாண்ட் வந்து யூசிங் ரெஸ்பாண்ட் டு வெப்புக் நோடுன்னு வச்சுருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் இது கொடுத்தே ஆகணும். ஏன்னா அது டிஃபால்ட்டாக இமீடியட்லி இருக்கும். இமீடியட்லிலேருந்து மூவ் ஆகி நீங்கள் யூசிங் ரெஸ்பாண்ட் டு வெப்புக் நோட் கொடுத்தா மட்டும்தான் அதுவும் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் தென் வாய்ஸ் வந்து எதுவுமே உங்களுக்கு அவுட்புட் சொல்லாது. ஓகேங்களா? ஸோ பேக் டு கேன்வாஸ். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்குள்ளே என்ன செட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ப்ரீவியஸ் வீடியோக்கும் இங்கேயும். இங்கே பார்த்தீங்கன்னா சேட் இன்புட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சர்ச் கொரி கொடுத்தே ஆகணுங்க. சர்ச் கொரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடி கீழே சர்ச் கொரின்ற விஷயம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிக்கிட்டாலும் சரி. அண்ட் தென் ஏஜென்ட் டூல் ஏஜென்ட் வச்சுக்கோங்க. அண்ட் தென் சோர்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் வந்து டிஃபைன் பிலோன்னு வச்சுட்டு ப்ராம்ப்ட் நீங்கள் ஜஸ்டிஃபை, நான் சும்மா யூஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன விதமான ப்ராம்ப்ட்னாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ பேக் டு கேன்வாஸ் வாங்க. ஏஐ பாட் முடிஞ்சிச்சா? ஸோ நேராக ரெஸ்பாண்ட் டு வெப்புக். இந்த ரெஸ்பாண்ட் டு வெப்புக்கில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் இன்கமிங் ஐட்டமை வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த வர ஃபர்ஸ்ட் அவுட்புட்டை மட்டும் எனக்கு சொல்லினா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு சிம்பிளாக என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நம்ம சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வருதா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக பார்க்க போகிறோம். ஸோ பேக் டு கேன்வாஸ். இப்போ நம்ம அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் ஏஐ ஏஜென்ட்லேருந்து கால் நீங்கள் பண்ணியே ஆகணும். டைரெக்டாக இங்கே போங்க, ஏஜென்ட்குள்ளே போயிடுறேன். ஏஜென்ட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே டெஸ்ட் ஏஜென்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அவனை நான் கொடுத்துட்றேன். இவனை கொடுத்தோன்னே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் லைக் மினிமைஸ் திஸ். உங்களோட வியூ பாயிண்ட்டுக்காக மினிமைஸ் பண்ணிட்டு தென் கால் ஏஜென்ட் கொடுத்துட்றேன். Hi, I'm here to assist you today. How can I help? I'm executing the workflow. Okay, I'm ready when you are. Please let me know what you need me to do. Could you please find out that CUA name of AMCE ERP company from my document? Okay, I will search for the CW name of AMC ERP company in your document. Just to confirm, is there anything else I should know about the document or the context of your request? Okay, I found some information. The CEW name of AMC ERP company is Jane Doe. Is there anything else I can help you with? Okay, you can find out the key features of that document, like which that company name. Okay, I will extract the key features of the document, including the company names mentioned. To clarify, are you interested in all company names mentioned or specifically just AMCE ERP and its key features? No, specifically to AMCE ERP. Finding key features now. I encountered an error while trying to retrieve the key features of AMC ERP. I'm unable to get the information at this time. Would you like me to try again? Yes, Or please is there try anything else? again. I just triggered my webbook. Retrieving key features again. Okay, I've retrieved the key features of AMC ERP. Here's a concise summary of its core capabilities and value, followed by a list of features. Core financials, inventory and warehouse management, procurement and sourcing, order management and sales, manufacturing and production, supply chain and logistics, human capital management, project and service management, business intelligence and reporting, workflow and approvals, integration and APIs, security and compliance, deployment flexibility, user experience and mobility, Okay. customization and Thank you. extensibility. You're welcome. I'm glad I could help. Is there anything else I can assist you with right now? Can you please tell me what is the working hour of ACME Cloud ERP company? Looking for the working hours now.
ACME Cloud ERP standard working hours are Monday through Friday, 9 a.m. to 6 p.m. Remote work is permitted up to 3 days per week. Anything else I can help you with? Can you tell me like what is the leave policy for ACME Cloud ERP company? Searching for the leave policy now? Are you still there? I'm ready to search for the leave policy of ACME Cloud ERP when you are. Yes, I'm ready. Try now. Searching for the leave policy now. பார்த்தீங்கன்னா search ஆகுது. It'll take some time. Completed. Okay, searching for the leave policy now. I ran into an error when trying to retrieve the leave policy for ACME Cloud ERP. I'm unable to get the information at this time. Should I try again, or is there something else I can help you with? Okay, can you elaborate the company or name of ACME Tech Solution? The information from the document? Elaborating on the company name now. I can elaborate on the company name ACME Tech Solutions, but the document doesn't specify the location. Could you please clarify which location you're interested in, such as the headquarters state? Yes, headquarters state. Searching for the headquarters state now. ACME Tech Solutions is headquartered in California, specifically in San Francisco. Is there anything else I can help you with regarding ACME Tech Solutions or any other topic? Thank you. You're welcome. Is there anything else I can help you with today? No, you can shut down yourself. It was a pleasure assisting you. Have a great day. அவ்வளோதாங்க வீடியோ முடிஞ்சுச்சு. ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் 10 minutes நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் ஆஃப் சாட்பாட் கிரியேட் பண்ண முடியும். அதுவும் ஒரு ரேக் மெக்கானிசம் யூஸ் பண்ணி இந்த நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா அக்யூரசி வந்து நீங்கள் இன்னும் பில்ட் பண்ண இட் லைக் கெட் பில்டட் லாட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 வீடியோ லிங்க்ஸையும் நான் கொடுத்துட்றேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டுத்தையுமே பார்த்து இது கம்ப்ளீட் ஃபுல் ஃப்ளெஜ் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. பாய்.